கொலோசியர் 1 வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இதே போல பஸ்கா ஆட்டுக்குட்டி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாயிருக்கும் போது அன்றைக்கு கிறிஸ்துவுக்கு சமமாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடத்தினுடைய அடிமைதனம் இதே போல ஒரு பஸ்கா ஒரு பந்தி ஆராதனையில் அவர்களுக்கு முழு விடுதலை கிடைத்தது. இன்றைக்கும் இந்த திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்களுக்கும் அநேக வருடங்களாக இருக்கிற பாடுகளை பரலோகம் மாற்ற போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, 430 வருஷம் அடிமைதனத்தில் இருந்து சாப்பிடக்கு நல்ல ஆகாரம் கிடையாது, சுதந்திரம் கிடையாது, கூலி கிடையாது. ஆனா பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு இரத்தம் பூசப்பட்டு மாம்சம் புசிக்கப்பட்டு அந்த ஆராதனை நிறைவு செய்த பிறகு அவருடைய அடிமைதனத்தை ஆண்டவர் முற்றிலும் அகற்றிவிட்டார். தேசத்தை விட்டு போங்க போங்கன்னு சொல்லுகிற மாதிரி துரத்தி விட்டார்கள். இன்றைக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதம் வராதான்னு பல நாட்கள் ஏங்கி இருப்போம். இனி ஆசீர்வாதம் உங்களை துரத்தும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை தேடி அலைந்திருப்பீர்கள். இனி ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் என்று ஏசப்பாவின் நாமத்தில் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியே எகிப்தில் இருந்து வெறுமையாதான் போகணுமோன்னு நினைச்சிருப்பாங்க. ஆண்டவர் ஐஸ்வர்யங்களை கொடுத்து அனுப்பினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தரித்திரமானதற்கு காரணம் நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் சிலுவையில் தரித்திரமானார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரே ஒரு நோக்கம்தான், அன்றைக்கும் அது நடந்துன்னா இன்னைக்கும் நிச்சயம் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு பாடல் கூட ஒரு நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் பாடுனா அது பிரயோஜனம் இருக்காது. ஆகையினால நான் உங்களை ஆயத்தப்படுத்துகிற இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது இன்றைக்கு என் தரித்திரம் மாறுகிறது, இன்றைக்கு என் அடிமைதனம் மாறுகிறது என்கிற அந்த சந்தோஷத்தில் நீங்கள் பங்கெடுங்க. நிச்சயமாய் இன்றைக்கு தரித்திரங்களை பரலோகத்தின் ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதையே ஒரு செய்தியை கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் வேற செய்தியை தந்தபடியினால் நாம் அதற்கு நேராக திரும்புவோம். இந்த இடத்துல கொலோசியர் 1 நாம் வாசிக்க கேட்டோம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி. நல்லா கவனிக்கணும், சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கினாராம். நான் சொல்லுகிறேன், இந்த இரத்தத்தினால் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த இரத்தத்தினால உங்க குடும்பத்தில் சமாதானம், உங்களுக்குள் சமாதானம், தொழில் கைகளின் பிரயாசங்களில் சமாதானம் உண்டாவதாக. அடுத்த காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென். ஆமா, ஒவ்வொரு வரியாய் கவனித்தா பிரசங்கம் புரியும், இல்லைன்னா புரியாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சிந்தின இரத்தத்தினால பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. இயேசு கிறிஸ்து சிலுவையில பலியானது வெறும் பாவத்திற்கு மட்டுமல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, என் பாவத்திற்காக, என் சாபத்திற்காக இயேசு குத்தப்பட்டார், இயேசு இரத்தத்தை சிந்தினார், பலியானார். அது வெறும் பாவ மன்னிப்புக்காக மட்டுமல்ல. என்ன ஒரு பெரிய காரியம் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள்
ரெண்டு கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. பூலோகத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். பரலோகத்துல பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், தூதர்களின் கூட்டம், மரித்த பரிசுத்தவான்கள், இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து தான் சிந்தின இரத்தத்தினால நீங்க கவனித்தால் பாவம் மட்டும் மன்னிக்கப்படல, பூலோகத்தில் இருக்கிற கூட்டமும் பரலோகத்தில் இருக்கிற கூட்டமும் அந்த இரத்தத்தினால, அந்த பலிகளினால ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளோ பெரிய காரியம் நடந்திருக்கிறது. சரி, நீங்க நினைக்கலாம் இதனால நமக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரயோஜனம், என்னாக போகுது அப்படிங்கிற ஒரு அறியாமையின் ஒரு கேள்வி இருதயத்தில் இருக்கும். எத்தனை பேருக்குள்ள அப்படி இருக்கு? இதனால நமக்கு என்ன பிரயோஜனம், ஒப்புரவாயிற்றோம், இப்போ நினைச்ச உடனே பரலோகத்து போக முடியும். நிறைய பேருக்குள்ள கேள்வி, நான் போவேனா அப்படிங்கிற கேள்வி கூட இருக்கும். இப்படி ஆண்டவர் செய்ததுனால என்ன பிரயோஜனம்? புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் உள்ள வித்தியாசங்களை நீங்க கவனித்தால் இது மூலமா எவ்வளோ பெரிய பிரயோஜனம் என்கிறதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்து இந்த பலியை செய்யக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக்க முன்பதாக, இரத்தம் சிந்தக்கு முன்பதாக, ஜீவனை கொடுக்க முன்பதாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சூழ்நிலை எப்படி இருந்தது என்று சொல்லி நீங்க கவனிக்கணும். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 19:24 வாசிப்போம். ஆதியாகமம் ஹல்லேலூயா. எந்த பட்டணத்தை அழித்து போட்டார் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சோதோம் கொமோரா பட்டணத்தை ஆண்டவர் அழித்து போட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இல்லாத பாவமா அன்னைக்கு இருந்துச்சு. பாவம் அன்றைக்கும் இருந்துச்சு, இன்றைக்கும் இருக்குது. அன்றைக்கும் அதிகமான பாவங்கள் இருந்துச்சு, இன்றைக்கும் அதிகமான பாவங்கள் இருந்துச்சு. அன்னைக்கு ஆண்டவருடைய மனநிலை நீங்க பாத்தீங்கன்னா, யாண்டா மனுஷனை சிருஷ்டித்தேன் என்று சொல்லுகிற அளவுக்கு மனுஷனுடைய செயல்கள் இருந்துச்சு. அதான் நோவாவினுடைய காலத்தை பார்த்தோம். ஒவ்வொரு காலகட்டத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, பூலோகத்தில் உள்ளவர்கள் அவர்கள் செய்த பாவத்தினால, அநியாயத்தினால, அக்கிரமத்தினால, மீறுதல்களினால, அநியாயத்தினால பரலோகம் கோபப்பட்டதை நாம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நடக்காத பாவம் அன்னைக்கு நடந்துச்சு. இன்னைக்கும் அதை விட பாவம் அதிகமாக இருக்கிறது. நீங்க கவனித்தால் உத்தரப்பிரதேசத்தில் இந்த ஆட்சி வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட 23,000 பெண்கள், சிறுமிகள், பெண்கள் காணாம போயிருக்காங்க. என்ன ஆனாங்கன்னே தெரியாது. ஒருத்தர் 2 பேர்னா விட்டுறலாம், 23,000 பேர் காணலையா. உண்மை நிலவரம் எத்தனை பேர் காணாம போனாங்கன்னு தெரியல. ஒரு சாதாரண புள்ளி விவரம் இவ்வளவு பேர் காணல. அதுவும் குறிப்பிட்ட ஒரு 6-7 வருஷத்திற்குள்ளாக மிஸ்ஸிங், தகவலே இல்லை. அப்ப ஏதோ நடக்குது. பெண்களுக்கு விரோதமா, சிறுமிகளுக்கு விரோதமா. கர்த்தர் உங்களையும் என்னையும், உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் இதுவரையிலும் பாதுகாத்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வாரம் நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க, கை நல்லா தட்டலாம். ஹல்லேலூயா. சரி, அப்போ அன்றைக்கும் அவ்வளோ குற்றங்கள், இன்றைக்கும் அவ்வளோ குற்றங்கள் நடக்குது. ஆனா நோவாவினுடைய காலத்துல நோவாவை மட்டும் ஆண்டவர் காப்பாற்றி மற்ற எல்லாரையும் அழிக்கிறார். எல்லாரையும், ஒரு ஜீவராசி விடாமல் அத்தனை பேரையும் நிர்மலமாக்கினார். யார் நிர்மலமாக்கினார்? பரலோகத்தில் உள்ளவைகள். ஹல்லேலூயா. பரலோகத்தில் உள்ளவைகள் தேவன், குமாரன், பரிசுத்த ஆவியானவர், தூதர்கள்,
அப்படியே பூலோகத்தில் நடக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய நடைகள், ஒவ்வொரு மனுஷனுடைய கிரியைகள், வாழ்க்கைகள், செயல்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே பரலோகத்திற்கு பயங்கர ஆத்துரை. இவனெல்லாம் உயிரோட வைக்கணுமா என்ன? விடவே கூடாது. செய்கிற ஒவ்வொரு பாவத்தின் நிமித்தமாய் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் எப்போதுமே ஒரு எதிரும் புதிருமான ஒரு காரியம் தான் இருக்கும். அந்த வீரியத்தை தான் நாம நோவாவினுடைய நாட்களில பார்க்கிறோம். எல்லா ஜனங்களையும் ஜலப்பிரளயத்தை கொண்டு ஆண்டவர் சுத்தப்படுத்தினார். நீதிமான் நோவாவை தவிர, அவன் குடும்பத்தை தவிர வேற எந்த குடும்பமும் தப்பவில்லை. ஆமென். ஆமா. அதுக்கு பிறகு இங்க பார்க்கிறோம் சோதம் குமாரா, லோத்தினுடைய நாட்கள் வருது. அங்கேயும் பயங்கரமான பாவம். ஆண்டவர் பார்க்கிறார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கும் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருந்துச்சு. அப்போ மனுஷனுடைய செயல்பாடுகள், கிரியைகள், பாவங்கள், அருவருப்புகள் எல்லாம் பார்க்கும்போது பரலோகத்திற்கு பயங்கர கோபம். ஆண்டவர் எப்படி அழித்தார் அப்படின்னா, தண்ணியாகிலும் பரவாயில்லை. அல்லேலூயா. ஆமா, மழை பெஞ்ச உடனே அவ்வளோ சந்தோஷம். ஆனா அவன் நினைக்கல 40 நாள் பெய்யுமா, இவ்வளோ பெய்யுமா, இவ்வளோ ஆபத்து இருக்கா அப்படின்னு தெரியல. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பேய் மழை அப்படிம்பாங்க, புயல் மழை அப்படிம்பாங்க. இப்போ ஒன்று வந்திருக்கு புதுசா, மேக வெடிப்பு அப்படின்னா. வெடிச்சு தள்ளுமோ என்னதோ தெரியல. பயங்கரமான பாதிப்பு. வடநாட்டிலெல்லாம் பயங்கரமான, வட இந்தியாவில் பயங்கர பாதிப்பு. இப்போ இதே போல தண்ணீர்னால நோவாவினுடைய காலத்தை ஆண்டவர் அழித்தார். எல்லா ஜனங்களும் ஆண்டார்கள். ஆனா லோத்தினுடைய நாட்களில நான் நினைக்கிறேன் தண்ணியாச்சும் பரவாயில்ல. லோத்தினுடைய நாட்கள் என்ன வந்தது? அக்கினியும் கந்தகமும். எவ்வளவு கோபம் பாருங்க. அதான் ஒரு நாள் ஒருத்தர் கந்தகத்தை குறித்து விளக்கம் கொடுத்தாங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கந்தகம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு ஆள் சொல்றாரு, கந்தகத்துல ஒரு துளி எடுத்து நம்ம உள்ளங்கையில வச்சா கந்தகத்துக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது. உள்ளங்கை அப்படியே ஓட்ட போட்டுட்டு கீழே வந்துடும். அதுதான் கந்தகம். அல்லேலூயா. அப்போ எப்படி அழிச்சிருப்பாரு பாருங்க. நம்ம மேல ஒரு சொம்பு கந்தகம் ஊத்தப்பட்டா போதும், அப்படியே இந்த செவரில் வரைஞ்சி வச்சிருக்கிற சித்திரத்தை அப்படியே தண்ணி விட்டு அழிக்கிற மாதிரியே அழிஞ்சிரும். ஒவ்வொரு மனுஷன் மேல பரலோகம் அவ்வளோ கோபமா இருந்துச்சு, அவ்வளோ வைராக்கியம். விடக்கூடாது, இவனை அழிக்கணும். சிலவன் சொல்லுவான், கொலை செய்கிறதுல நிறைய விதம் இருக்கிறது. கொடூரமா கொல்லுவான். சில குடும்பத்திற்குள்ளாக நடக்கிற கொலைகளை பார்க்கிறோம். ஒரு முறை இந்தியா தேசத்துல ஒரு கணவன் மனைவியை கொண்டான். எத்தனையோ துண்டுகள் ஆக்கினான். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையே தெரியாது. குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்கும். ஒரே குத்தா குத்தி கொண்டு இருக்கலாம். ஆனா பல துண்டுகள் ஆக்கினான். அவ்வளோ வைராக்கியம், அவ்வளோ வெறி, அவ்வளோ கோபம், அவ்வளோ எரிச்சல். இதே போலதான் இந்த பூமியில வாழ்ந்திருந்த மனிதர்கள் மேல பரலோகத்துக்கு அவ்வளோ கோபம். நீங்க பாருங்களா, ஒரு மனுஷனை குத்தி கொள்ளக்கும், வெட்டி கொள்ளக்கும், ஊசி போட்டு கொள்ளக்கும், மருந்து வச்சு கொள்ளக்கும், வாகனம் வச்சு இடிச்சு கொள்ளக்கும், பல விதத்துல இருக்கு. இப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஆசிட்டை ஊத்தியே கொள்றார். அல்லேலூயா. கற்பனை பண்ணி பாருங்க, மேல இருந்து ஒரு கூட ஆசிட் பவர்ஃபுல், அது நம்ம தலைமையில ஊத்துனா எப்படி இருக்கும்? அழிஞ்சு. இதெல்லாம் நடந்திருக்கிறது. பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி இருக்கிறது. இப்படிதான் காலங்கள் போச்சு. ஆனா அந்த காலங்கள் எல்லாம் மாறி இயேசு என்கிற தெய்வம் ஒருவர் பூமிக்கு வந்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்கிற தேவகுமாரன் இந்த பூமியில வந்தார். வந்து மறுபடியும் வசனத்தை வாசித்த உங்களுக்கு நல்லா புரியும். 1 கொலோசியர் 1ஆம் அதிகாரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும்
அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சது வசனம்? இதுதான் இயேசு கிறிஸ்து வந்தது, இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது, இரத்தம் சிந்தினது நம்முடைய பாவத்திற்காக மட்டுமல்ல, சாபத்திற்காக மட்டுமல்ல. இதோடு ஒரு காரியம் நடந்திருக்கிறது. பூலோகத்தில் உள்ளவைகளுக்கும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து வந்த பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பரலோகம் வேற பூலோகம் வேற அல்ல. பரலோகத்தின் ஜனங்கள் வேற, பூலோகத்தில் உள்ளவர்கள் வேற. அப்படியே இல்லை. எல்லாரையும் அவருடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாக கர்த்தர் நம்மை மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. அவரை போல. இப்ப நான் எல்லாம் அடிக்கடி சொல்லுவேன் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து இரத்தத்தை சிந்தினார் நமக்காக. இந்த திருவிருந்து மூலமாய் நீங்க யாரா மாறுகிறீர்கள் அப்படின்னா, கிறிஸ்துவின் இரத்தத்தினால இரத்தத்தில் இரத்தமாய் இருக்கிறீர்கள். அவருடைய சரீரத்தில் நீங்க பங்கெடுக்கிறதுனால அவருடைய சரீரத்தில் சரீரமாய் மாறிவிட்டீர்கள். இப்ப சபையில வந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதுனால அவருடைய ஆவியில் ஆவியா மாறிவிட்டீர்கள். சோ பரலோகம் வேற, நீங்க வேற அல்ல. இங்க உள்ளவர்களையும் அங்க உள்ளவர்களையும் ஒன்றிணைக்கிறவராக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற இந்த திருவிருந்த நிறைய பேர் புறக்கணிக்கிறாங்க. நிறைய சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்ச உடனே ஆமா நிறைய ஒரு சிலர் அப்படி எந்திரிச்சு போயிடுவாங்க, நான் தகுதி இல்லை அப்படின்ட்டு ஏதோ ஒன்று நினைச்சிட்டு போயிடுவாங்க. இந்த திருவிருந்திற்கு அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறது. இது நிறைய விசுவாசிகளுக்கு ஏன் தெரியல அப்படின்னா, எல்லா திருவிருந்திலையும் ஏதோ ஒரு செய்தி, ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு திருவிருந்திற்கான வசனத்தை வாசிச்சுட்டு நிறைய போதகர்கள் அப்படியே திருவிருந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா திருவிருந்திற்கான செய்தி ஆயத்தம் எனக்கு கஷ்டம், கொஞ்சம் சிரமம். ஏன்னா எல்லா மாசமும் திருவிருந்து கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. போன மாசம் அரைச்சமாவே இந்த மாசம் அரைக்க முடியாது. புதுசா ஒரு செய்தியை கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமம். சம்பவம் ஒண்ணுதான், ஆனா விதவிதமா பேசணும். ஸோ நிறைய பேர் செய்யறதில்ல, நாமளும் அதை பெருசா யோசிக்கிறது இல்லை. திருவிருந்துனா இயேசு கிறிஸ்துவனுடைய சரீர ரத்தம், அதோடு முடிஞ்சிருது. அவ்வளவு மாத்திரமல்ல, அதுல இன்னும் ஏராளமான ஆசீர்வாதம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த பூமியில வந்ததை, தன்னுடைய சரீரத்தை பலியாய் செலுத்தினது, ரத்தம் சிந்தினது எல்லாமே ஒரே ஒரு நோக்கம்தான். பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை முன்னிட்டு நான் சொல்லுவேன், இனி இந்த பூமியை முழுவதுமாய் அழிக்க ஜலம் வருவதில்லை. ஹல்லேலூயா. இனி இந்த பூமியில் உள்ள ஜனங்களை அழிக்க அக்கினியும் கந்தகமும் வருவதில்லை. காரணம், நம்மேல நமக்காக இந்த பூமியில இயேசு என்கிற இரட்சகருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. ஆகையினால பரலோகத்தால இனி ஒன்றும் செய்ய முடியாது. பரலோகத்தால இந்த அழிவை நீ தர முடியாது. ஆகையினால எவ்வளவு முடியுமோ ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானம் எடுங்க. திருவிருந்துல பங்கெடுக்காத எல்லாரும் திருவிருந்துல பங்கெடுங்க. இது நிமித்தம் அநேக கோபாக்கினைகளுக்கு நீங்க தப்புவீர்கள். பரலோகத்தோடு கூட நீங்க ஐக்கியமாவீர்கள். இதுதான் இதனுடைய ரகசியம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. திருவிருந்த ரொம்ப மேன்மையாய் பாருங்க. கஷ்டமா பார்க்க கூடாது, பாரமா பார்க்க கூடாது, ரொம்ப சந்தோஷமா பார்க்கணும். இன்றைக்கு கர்த்தருடைய பண்டிகை. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பந்தி. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்துருக்கள் மத்தியில ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த பந்தியில் கர்த்தர் உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி சத்துருக்கள் மத்தியில் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவாராக. இந்த பந்தி உங்களை ஆசீர்வதிக்கும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும்.
அதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து இதற்கு ரொம்ப அதிக கனம் கொடுங்க, அதிக முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய சபைகளில் ஆயத்த ஜெபம் 3 நாள் வச்சுதான் கொடுப்பாங்க. நான் சொல்லுகிறேன், எல்லா நாளுமே இந்த கனத்திற்குரிய ஆராதனைக்காக நீங்க ஆயத்தமாய் இருங்க, ஆயத்தமாய் வாழுங்க. அதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 21 நாம வாசித்தால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, முன்னே நீங்க அந்நியர். யாருக்கெல்லாம் அந்நியர்? தேவனுக்கே அந்நியர், பரலோகத்திற்கு அந்நியர், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கு அந்நியர், பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு அந்நியர். இப்போ ஆபிரகாமை பிதாவே என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன், தகப்பனை போல பார்க்கிறோம். முன்னாடி சம்பந்தம் இல்லை, அவர் யாரோ நம்ம யாரோ, அந்நியராக இருந்தோம். பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு அந்நியர்களாக இருந்தோம். பூமியில உள்ள எதையோ தேவனாக பார்த்தோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, முன்னே அந்நியராயிருந்தீர்கள். முன்னே நாம அந்நியர்களாயிருந்தோம். பரலோகத்துக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. இப்ப ஜெபத்தில் அடிக்கடி சொல்லுகிறோம், ஆண்டவரே வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் என்னை ஆசீர்வதியும், பரலோகமே திறக்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அந்த உரிமையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றிருக்கிறோம். பரலோகத்தில் இருந்து வர வேண்டிய ஏராளமான நன்மையை நாம் அனுபவிக்கத்தக்கதா இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மளை தகுதியாக்கி இருக்கிறது. இப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, முன்னே அந்நியராயும். முன்னே நமக்கு தூதர்கள் மூலமாய் பாதுகாப்பு இல்லை, தூதர்கள் மூலமா அடிதான் விழுந்துச்சு. அல்லேலூயா. ஆமா, தூதர்கள் மூலமா நமக்கு பிரச்சனை தான் இருந்துச்சு. ஆனா இப்போ தூதர்கள் மூலமாய் நமக்கு பாதுகாப்பு. அவங்க வந்து நம்ம கால்கள் கல்களில இடராதபடி தங்கள் கைகளில் சொல்லுங்க ஏந்தி கொண்டு போவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. தூதர்களை கொண்டு தேவன் பாதுகாக்கிறார். காரணம் இயேசுவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். ஒரு நாள் அந்த பாதுகாப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அந்நியராய் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் அந்த மகிமையின் பாதுகாப்பு இருக்கிறது. ஆகவே தெருப்பிரசங்கத்தில் அந்த தைரியமா சொல்லுவேன், எவனுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறாரோ அவனை எத்தனை மந்திரவாதி 1 கோடி சேவனை வைத்தாலும் வராது. காரணம் எங்களுக்குள் இருக்கிறது தேவனுடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்பமே அவனுக்கு புரிஞ்சிருக்கும், நமக்கு ஏன் வருது சேவனை. காரணம் உனக்குள்ளாய் தேவனுடைய ஆவி இல்லை, அது வேற ஆவி. எனக்குள் தேவாவியானவர் இருக்கிறார். எனக்கு நிறைய தீங்கு உனக்கு வராததற்கு காரணம் இயேசு கிறிஸ்து வந்தார், எல்லாவற்றையும் முடிச்சிட்டு பரமேறி போனார். போனவரும் சும்மா இருக்கல, அங்க இருந்த முக்கியமான ஒருவரை இங்க வர வச்சிட்டார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சும்மா இருக்கல, தேற்றரவாளனை அனுப்பினார். ஆமென். இந்த பாக்கியமும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால வந்த பாக்கியம். ஆமா. முன்னாடி யாருக்கு? அவருடைய ஊழியக்காரர்களுக்கு சிலருக்கு, சில தீர்க்கதரிசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர், சில நியாயாதிபதிகளுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்துச்சு, சில ராஜாக்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்துச்சு. அவ்வளவுதான். ஆனா இயேசு வந்து இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து 3வது நாள் உயிரடைந்து மறுபடியும் பரமேறி போன பிறகு ஒருவர் அனுப்பினார் பாருங்க. அவர்தான் உங்களுடைய தேற்றரவாளன், அவர்தான் என்னுடைய தேற்றரவாளன். தேற்றரவாளனையே நமக்கு அனுப்பிவிட்டார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஹல்லேலூயா. தேற்றரவாளனை அனுப்பினார், பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார், பரலோகத்துல இருந்த முக்கியமான நபரை அனுப்பினார். என்ன சொல்ல போனா தேவனுடைய சுவாசம். ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கிறது போல
தேவனும் திரியேக தேவனாக பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அந்த இடத்தை, முக்கியமான இடத்தை நிரப்பின அந்த தேவனுடைய ஆவியானவரை நம்மேல அருளினார். ஹல்லேலூயா. சோ இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு நம்ம இன்னும் பவர்ஃபுல்லாக மாறிட்டோம். ஆமென். ஆமா, அன்றியும் பயப்படுகிறதற்கு நீங்க அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். நாம எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க பெற்றிருக்கிற ஆவி என்ன ஆவி? இந்த ஆவியினால எங்க உள்ளவரை கூப்பிடலாமா? பூமியில யாரையும் பிதான்னு சொல்லலாம், யாரையும் தகப்பன்னு சொல்லலாம். ஆனா பரலோகத்திற்கு நாம அந்நியர்களாய் இருந்தோம். இப்போ இந்த ஆவியினால யாரை பிதா என்று சொல்லலாமா? பரலோகத்தில் இருக்கிற தேவனை பிதா என்று சொல்லலாமா? அவ்வளவு சமீபமாக்கப்பட்டிருக்கிறோம், அவ்வளவு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். எதனால் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், இயேசு மட்டுமே. இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் மாத்திரமே, இயேசு கிறிஸ்துனுடைய மாம்சம் மாத்திரமே இந்த பாக்கியத்திற்கு உங்களையும் என்னையும் உயர்த்தி கொண்டு போய் வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இவ்வளவு பாக்கியத்தையும் இவ்வளவு சிலாக்கியத்தையும் இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டாக்கி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. முன்னே அந்நியராய் இருந்தீருங்க. பிதாவுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, இயேசுவுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, பரிசுத்த ஆவியானவருக்கும் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அந்நியர். எங்கேயோ இருந்தார் பரிசுத்த ஆவியானவர். இப்ப எங்க இருக்கிறார்? நமக்குள் இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். அவ்வளோ சமீபமாய் வந்து விட்டது, அவ்வளோ சமீபமாய் வந்திருக்கிறோம். முன்னாடி அந்நியர், ஆகையினால அந்நியாவி நமக்குள்ள வந்துச்சு. அசுத்தாவி நமக்குள்ள ஆளுகை செய்தது. அது வெறிகளை கொண்டு வந்தது. கொலவெறியை தோண்டிச்சு, பாவவெறியை தோண்டிச்சு, இச்சைகளை தோண்டிச்சு, துன்மார்க்கத்தை தோண்டிச்சு. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஒரு தேவனுடைய ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இருக்கிறார். ஆமென். ஒரு நாள் உங்களுக்குள்ள அசுத்தாவி கூடியிருந்தது. ஆனால் இன்றைக்கோ இயேசு கிறிஸ்துனுடைய அவர் தந்த ரட்சிப்பினால, அவர் தந்த மீட்பினால, அவர் தந்த பாவ மன்னிப்பினால, அவர் தந்த அபிஷேகத்தினால, அவர் தந்த அந்நிய பாஷையினால இன்றைக்கு நமக்குள்ளாய் தேவ ஆவியானவர் குடியிருக்கிறார். அசுத்தாவிகளால ஒன்றும் பண்ண முடியாது. முன்னாடி நாம பரலோகத்திற்கு யாரோ எவரோ அந்நியர். இன்றைக்கு ரெண்டும் ஒன்னாயிற்று. ஹல்லேலூயா. ஆமா, ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம். முன்னே அந்நியராய் இருந்தீர்கள். துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயிருந்தீர்கள். இருந்த உங்களை அவர் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது? 2வது வரி, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்தோமா? தேவனுக்கு சத்துருக்களை போல இருந்தோம். அதனால தானே அக்கினியும் கந்தகமும் வந்தது, பெருமழை வந்தது. அது இப்ப இருக்கிற பேய் மழையை காட்டிலும் பயங்கரமான மழை. இப்போ வரக்கூடிய மேக வெடிப்பு மழையை காட்டிலும் பயங்கரமான மழை. இப்போ வரக்கூடிய ரெட் அலர்ட்டை காட்டிலும் பயங்கரமான மழை. அது காரணம், சத்துருக்களாய் மாறி இருந்தோம். அந்நிய தெய்வத்தினால, அந்நிய கிரியைகளினால, அருவருப்புகளினால அந்நியர்களாயிருந்தோம். ஆனால் இன்றைக்கு தெய்வம் குமாரனாக, குமாரத்தியாக அவர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை அப்படி மாற்றி இருக்கிறார். சோ இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இவ்வளோ செய்திருக்கிறது. நாம் இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த கனமான ஆராதனைக்குள்ளாய் நாம கடந்து செல்லுவோம். இயேசுவின் இரத்தம் சாதாரணமானதல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சம் சாதாரணமானதல்ல. அவர் செய்த பலி சாதாரணமானதல்ல. இன்னைக்கு சாதாரணமாய் நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறார்கள்.
அதை மேன்மையாய் பார்க்காத நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனுடைய அர்த்தத்தை புரிந்துக்க தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எவ்வளவு மகிமைக்குரியது தெரியுமா? எவ்வளவு மகிமைக்குரியது தெரியுமா? ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பிரியமாயிற்று. நன்றி சொல்லுங்க எல்லாரும், வாய்களை திறந்து. நன்றி அப்பா, நன்றி டாடி, நன்றி. க்ளோரி, ஹல்லேலூயா. நன்றி. வாய்களை திறந்து என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த கனமான இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் என்னை தகுதிப்படுத்துங்கன்னு கேளுங்க எல்லா தேவ பிள்ளைகளும். க்ளோரி லிப்ரோடா கதியாந்தோரோ. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க டாடி. என்னை தகுதிப்படுத்துங்க டாடி. என்னை கழுவுங்கப்பா. ஹல்லேலூயா. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நான் அந்நியராயிருந்தேன், புறஜாதியாயிருந்தேன், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாயிருந்தோம், வாக்கு தத்தத்திற்கு புறம்பானவர்களாயிருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களாயிருந்தோம், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாயிருந்தோம். ஹல்லேலூயா. முன்னே தூரமாயிருந்தோம். ஒரே ஒரு பலி இவ்வளவு பாக்கியத்திற்கு நேராய் நம்மளை கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணு.